சம்பற்பது மார்ச் மாதம் 5ஆம் தேதி 2025 உலகம் முழுவதும் இருக்கிற அத்துணை கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு சென்று அங்கே இந்த சாம்பர் புதனை ஆராதனையாக அவர்கள் அனுசரிக்கிறார்கள். ஆக அனுசரிக்கிற இந்த சாம்பர் புதனுக்கான அர்த்தங்கள் என்ன? பரிசுத்த வேதாகமத்திலே சாம்பல் புதன் என்ற வார்த்தையை நாம் பார்க்க முடியாது. ஆக ஏன் இந்த நாளிலே நாம் சாம்பல் புதனை மிகவும் விமர்சையாக அல்லது கருத்தாக அனுசரிக்கிறோம் என்பதை குறித்து வேதத்தின் சில விளக்கங்களை முன்வைத்து நாம் தியானிக்க இருக்கிறோம். மனிதர்கள் தாங்கள் செய்த தவறுகளுக்காக வருந்துவது, பாவ மன்னிப்பை கேட்டு ஜெபிப்பது, அல்லது தாங்கள் ஏதோ ஒரு வகையில அவர்கள் துன்புறுத்தப்பட்டிருந்தால் அதற்காக கலங்கி தவிப்பது, இப்படிப்பட்ட நேரங்களிலே என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய தலையிலும் சரீரத்திலும் சாம்பலை போட்டுக்கொண்டு ரெட்டுடுத்தி கொண்டு கீழே அமர்ந்து அதற்காக புலம்புகிறார்கள் அல்லது தேவனிடத்துல மன்றாடுகிறார்கள். அதை குறித்து வேதம் நமக்கு மிகவும் தெளிவாக எடுத்துரைக்கிறது. 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 19வது வசனம் மிகவும் தெளிவாக ஒரு விடயத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. அந்த பகுதியிலே தாமார் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து தன்னுடைய தலையிலே சாம்பலை போட்டுக்கொண்டு தன்னுடைய எட்டுடுத்தி கொண்டு அவள் மிகவும் அழுது புலம்புகிறதை பார்த்து, எதற்காக அழுது புலம்புகிறார்? தனக்கு தன்னுடைய ஒன்றுபட்ட தமையனால் ஏற்பட்ட களங்கத்தை, அவளுக்கு ஏற்பட்ட அந்த உபத்திரவத்தை நினைத்து என்னுடைய வாழ்க்கை இவ்விதமாய் ஆயிற்றே என்று அந்த அவலத்தை நினைத்து அவள் அழுது புலம்புகிறதை அங்கே நாம் பார்க்க முடிகிறது. ஆக இதிலிருந்து என்ன புரிகிறது? அங்கே அவளுக்கு ஏற்பட்ட அந்த அவமானம், அந்த நெருடல், அந்த உறுத்துதல், தன்னுடைய வாழ்க்கையில் அவள் இழந்து போன காரியத்தை நினைத்து அழுவதற்காக அல்லது புலம்புவதற்காக, அதனுடைய வெளிப்பாட்டை கொணர்வதற்காக அவள் தன்னுடைய தலையின் மேல சாம்பலை போட்டுக் கொள்ளுகிறாள். யோபு 42ஆம் அதிகாரம் 5 முதல் 6 வரை உள்ள வசனங்களை நாம் படித்து பார்க்கிற பொழுது யோபு கடவுளோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? தன்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் அமர்ந்திருந்து மனஸ்தாபப்படுவதாக கூறுகிறார். அவருக்கு ஏற்பட்ட அந்த வியாதி, அவருக்கு ஏற்பட்ட இழப்புகள் மத்தியில அவருக்கு இருக்கக்கூடிய வருத்தத்தை வெளிப்படுத்துவதற்காக தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்லி கர்த்தரோடு யோபு கூறுகிறதை இந்த வேத பகுதி மிகவும் தெளிவாக நமக்கு கற்றுத்தருகிறது. அதுபோலவே எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல எரேமியா தீர்க்கன் இவ்விதமாய் சொல்லுகிறான் ஜனங்களை பார்த்து, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நீங்கள் ரெட்டுடுத்தி கொண்டு சாம்பலிலே அமர்ந்து தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லி மிகவும் ஆணித்தரமாக சாம்பலிலே உட்கார்ந்திருப்பதற்கான அந்த முக்கியத்துவத்தை விளக்குகிறதையும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. மொர்தெக்காய் யூதர்களுக்கு இழைக்கப்பட்ட செய்தியை கேள்விப்பட்ட பொழுது அவர்களுக்கு எப்படியாகிலும் உதவ வேண்டும் என்று சொல்லி அந்த செய்தியை எஸ்தருக்கு அறிவிக்கும்படியாக அவன் அரண்மனை வாசலிலே வந்து தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து அவனுடைய சரீரத்தில் சாம்பலை போட்டு ரெட்டுடுத்தி கொண்டு அவன் அமர்ந்திருந்தான் என்று சொல்லி எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். அங்கே நாம் என்ன புரிந்து கொள்ள முடிகிறது? யூதர்களுக்கு ஏற்பட போகிற அந்த மோசமான ஒரு சூழல், அவர்களுக்கு ஏற்பட போகிற ஆபத்து, அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக மன்றாடுகிற ஒரு மன்றாட்டுக்கு அடையாளமாய் இது அங்கே காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாபிலோன் தேசத்திலே 70 ஆண்டுகள் ஏற்படக்கூடிய பால் கடிப்புகளை குறித்து எரேமியா தீர்க்கதரிசி மூலம் உரைக்கப்பட்ட செய்தியை தானியேல் புத்தகங்கள் வழியாய் படித்த பொழுது அவன் மனதிலே வேதனை கொண்டு தேவனுக்கு முன்பதாக திரும்பி அவன் ஜெபித்து விண்ணப்பம் பண்ணி உபவாசித்து கர்த்தரிடத்திலே வேண்டுதல் செய்கிறான். அவன் வேண்டுதல் செய்வதற்கு முன்பதாக அவன் சரீரத்திலே சாம்பலை போட்டு அவன் ரெட்டுடுத்தி கொண்டு கர்த்தரோடு ஜெபம் பண்ணினான் என்று சொல்லி தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் மிகவும் தெளிவாய் அங்கு போதிக்கிறதை அல்லது நமக்கு அறிவுறுத்துகிறதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். நினிவேயின் மக்கள் தாங்கள் பாவம் செய்தோம் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வை அடைந்த பொழுது யோனா மூலமாய் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அதை அவர்கள் புரிந்து கொண்ட பொழுது அவர்கள் தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து உபவாசித்து
சாம்பலிலே உட்கார்ந்து ரெட்டெடுத்திக் கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேவின் ராஜாவுக்கு சென்ற பொழுது ராஜாவும் தன் ஸ்தானத்தை விட்டு எழுந்து அவனுடைய ராஜ வஸ்திரத்தை களைந்து ரெட்டுடுத்தி அவனும் சாம்பலிலே உட்கார்ந்து தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ண ஆரம்பித்தான். ஆக இந்த நிகழ்வுகளை எல்லாம் கோர்வையாய் பார்க்கிற பொழுது சாம்பல் புதன் நாளிலே நாம் என்ன கற்றுக்கொள்ள முடிகிறது என்று சொன்னால், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் நமக்கு கிடைக்கும். அல்லது சாம்பல் புதன் நாள் ஆராதனை மூலமாய் நாம் செய்த தவறுகளுக்கு வருந்தி மன்னிப்பு கேட்டு நாம் மீண்டும் மனம் திரும்பி ஒரு புதிய வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும், நம்மை தாழ்த்த வேண்டும், தேவனுக்கு முன்பதாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆழமான சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. வேதத்திலே இவ்வளவு அழகாக எடுத்துக்காட்டுகள் நமக்கு இருக்கிற பொழுது இந்த சாம்பல் புதன் நாளிலே நாமும் நம்மை அர்ப்பணித்து நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய கஷ்டங்களுக்காக, நம்முடைய பாடுகளுக்காக, நம்முடைய நெருக்கங்களுக்காக தேவ சமூகத்துல நாம் நம்மை அர்ப்பணித்து நம்முடைய பாவங்களுக்காய் தேவனிடத்துல மனம் வருந்தி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு நாம் புதிய வாழ்வு வாழ்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்த நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். இந்த சாம்பல் புதன் நாள் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நன்மையுள்ள, நமக்கு ஆசீர்வாதமான ஒரு நாளாய் அமையும் என்பதுல எந்த விதமான சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.